தமிழக அரசியலில் ஒரு வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த திருப்புமுனை நிகழ்ந்துள்ளது. அதிமுகவின் முன்னாள் முக்கிய அமைச்சர்களில் ஒருவரான கடம்பூர் ராஜு சென்னை பனையூரில் அமைந்துள்ள தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைமை அலுவலக வாசலில் மணிக்கணக்கில் காத்திருந்து இறுதியில் தாவேகாவில் இணைந்தார். 2026-2021 ஆட்சி காலத்தில் கடம்பூர் ராஜு செய்தி மற்றும் மக்கள் தொடர்பு துறை அமைச்சராக இருந்தார். அந்த காலகட்டத்தில் நடிகராக இருந்த விஜய் தனது மெர்சல் படத்தின் வெளியீட்டிற்கான அனுமதிக்கு நேரம் கேட்டு அமைச்சர் கடம்பூர் ராஜுவை சந்திக்க காத்திருந்ததாக கூறப்படுகிறது. அதுபோல மெர்சல் பட விவகாரத்தில் நடந்தது என்ன என்பதை கடந்த பிப்ரவரி மாதம் கடம்பூர் ராஜு பிரச்சாரத்தில் பேசுகையில், அரசியலுக்கு விஜய் ஒரு கத்துக்குட்டி, அதிமுகவை பற்றி பேச விஜய்க்கு எந்த உரிமையும் கிடையாது. நான் அமைச்சராக இருந்தபோது விஜய் நடித்த மெர்சல் படம் வெளியாவதில் சிக்கல் ஏற்பட்டது. அப்போதைய முதல்வர் எடப்பாடி பழனிசாமியை அவர் சந்தித்தார். நானும் உடனிருந்தேன். அந்த நன்றியை மறந்து அவர் பேசக்கூடாது. விலங்குகள் துன்புறுத்தப்படவில்லை என்னும் சான்றிதழ் அளிக்கப்பட்டால் மட்டுமே படம் வெளியாகும் நிலை ஏற்பட்டது. தீபாவளி ரிலீஸ் என்பதால் வசூல் பாதிக்கும் என கூறி 3 மணி நேரம் காத்திருந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார் விஜய். சாத்தியமே இல்லாத நேரத்தில், அதுவும் ஞாயிற்றுக்கிழமையில் வந்தார். நேரில் வந்துவிட்டாரே என விஜய்க்காக உதவியவர் எடப்பாடி பழனிசாமி. இரவோடு இரவாக பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட்டது. வாழ்நாள் முழுவதும் நன்றிக்கடனாக இருப்பேன் என சொன்னவர்தான் விஜய். ஆனால் இன்று அதிமுகவை அவர் விமர்சனம் செய்கிறார். இப்படி கடம்பூர் ராஜு அந்த பிரச்சார கூட்டத்தில் பேசியிருந்தார். ஆனால் காலம் மாறியது. இப்போது கடம்பூர் ராஜுவே விஜய் தலைமையிலான தாவேகா கட்சி அலுவலக வாசலில் காத்திருந்து உள்ளே சென்றார். இன்று தாவேகாவில் கடம்பூர் ராஜு மட்டும் இணையவில்லை. முன்னாள் அமைச்சர்கள் சிவபதி, உடுமலை ராதாகிருஷ்ணன், MC சம்பத், ஆனந்தன் ஆகியோரும் இணைந்துள்ளனர். மேலும் 7 முன்னாள் MLAக்களும் இணைந்தனர். அதிமுகவின் முக்கிய முன்னாள் அமைச்சர்களான MC சம்பத், கடம்பூர் ராஜு, உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணன், MSM ஆனந்தன், சிவபதி ஆகிய 5 தலைவர்களும் இன்று காலை நேரடியாக பனையூர் அலுவலகத்திற்கு சென்று பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் முன்னிலையில் தாவேகாவில் இணைந்து கொண்டனர். முன்னாள் அமைச்சர்கள் மட்டுமின்றி அதிமுகவின் தர்மபுரி கிழக்கு மாவட்ட செயலாளரும் பாப்பிரெட்டிப்பட்டி முன்னாள் MLAவுமான கோவிந்தசாமி தலைமையில் மேலும் 5 முன்னாள் MLAக்கள் தாவேகாவில் இணைந்தனர். தமிழ்நாட்டில் சட்டசபை தேர்தல் நடக்கும் முன்பு தாவேகாவுடன் கூட்டணி அமைக்க அனைத்து கட்சிகளுமே தயக்கம் காட்டின. தாவேகா தனித்து போட்டியிட வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு நிலைமை மொத்தமாக மாறியது. தாவேகா தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்ததால் பல கட்சிகள் அதில் இணைய ஆர்வம் காட்டின. தமிழக வெற்றிக் கழக தலைவர் ஜோசப் விஜய் மே 10, 2026 அன்று தமிழகத்தின் முதல்வராக பதவியேற்றார். ஏற்கனவே 4 அதிமுக MLAக்கள் தங்கள் பதவிகளை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகாவில் இணைந்துவிட்டனர். இன்று நடந்தது அதன் தொடர்ச்சி மட்டுமே. கடம்பூர் ராஜுவால் முதல்வர் விஜயை கடைசி வரை பார்க்க முடியவில்லை. அன்று அவர் அமைச்சராக இருந்து விஜயை நடத்தியதை மனதில் வைத்துக்கொண்டு இன்று அதனை அவருக்கே திருப்பி கொடுத்து விட்டார் என விமர்சனங்கள் எழுந்துள்ளது. இந்த விவகாரம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க ஸ்கிரீன் டிவி சேனலை ஃபாலோ பண்ணுங்க.